சத்தமா ஹalleluya. மெசேஜ்க்கு முன்னாடி போவோமா? சரி, ஓகே. எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, கடைசியாக, இது கடைசி வாரமா இருக்கிறபடினால் கர்த்தர் உங்களுக்கு சில விஷயத்தை இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல கடைசியா சொல்ல விரும்புகிறார். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அது கடைசியாக படிங்க பார்க்கலாம். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் கடந்து வந்த காலங்கள் எப்படிப்பட்டதோ, கரடு முரடோ, மேடு பள்ளங்களோ, முட்களோ எது இருந்தாலும் நீங்க கடந்து வந்துட்டீங்க. அதான் உண்மை. ஆமென். அந்த கடந்து வந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு அதை மறந்துட்டு எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க. அடி வாங்கினீங்களா? சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, அடி வாங்கினீங்களா? சந்தோஷமா இருங்க. திட்டு வாங்கினீங்களா? கையை விடவே கூடாது. இப்ப யார் கை பிடிக்கலன்னு பார்க்க போறேன். திட்டு வாங்கினீங்களா? சந்தோஷமா இருங்க. கடன் வாங்கினீங்களா? சந்தோஷமா இருங்க. விழுந்து எழுந்தீங்களா? சந்தோஷமா இருங்க. ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினாரா? சந்தோஷமா இருங்க. எல்லா நாளும் போஷித்தாரா? சந்தோஷமா இருங்க. ஆமென், ஆமென். ஏன்னா கர்த்தர் உங்களை 362 நாளும் கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமென். இன்னும் பழசையே நினைச்சு பார்த்துட்டு, ஐயோ எனக்கு இது நடக்கலையே, இது நடந்திருந்தா இந்த வருஷத்துல நல்லா இருந்திருக்குமே, நான் இதே எதிர்பார்த்தனே, ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்தனே, என் கணவன் மாறுவார்னு எதிர்பார்த்தனே, என் மனைவி மாறுவாங்கன்னு எதிர்பார்த்தனே, என் பிள்ளைங்க மாறுவாங்கன்னு எதிர்பார்த்தனே, எதுவுமே நடக்கலையே. அப்படி என்றாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். கடைசியாக இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் பேசுகிறார், சந்தோஷமா இருங்கள். ஆமென், ஆமென். அப்படி நீங்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது நிச்சயமாய் வசனம் சொல்லுகிறபடி அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஆமென். அடுத்து வாசிப்போம் தொடர்ந்து. சந்தோஷமா இருங்கள். அப்புறம் என்ன, எப்படி இருக்கணுமா? நற்சீர் பொருந்துங்கள். அதையும் பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம், நற்சீர் பொருந்துங்கள். ஓகே, கவனிங்க. இப்ப நற்சீர் பொருந்துங்கள்னா என்ன? பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை அடிக்கடி பார்த்து திட்டிருப்போம், நீ எல்லாம் சீர்படவே மாட்டேன். அப்ப நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீராய் ஒழுங்காய் இருக்கிறதுக்கு அந்த ஒழுங்கா இருங்க அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா? அப்ப கடைசியா பவுல் சொல்லுகிறார், கொரிந்து பட்டணத்திற்கு சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கள். அது மாத்திரம் இல்ல, சந்தோஷத்திலையும் நீங்க நற்சீர் பொருந்தினவர்களா இருக்க வேண்டும். ஆமென். இப்போ நமக்கு நிறைய பேர் கூட எக்ஸாம்க்கு நிறைய பேர் இருப்போம். எக்ஸாம்க்கு கடைசி நேரத்தில் தான் என்ன பண்ணுவோம்? படிப்போம். கடைசியாவது உள்ளே போகும்போது அந்த 1 மார்க்கை அப்போ தான் எடுத்து கடகடன்னு படிப்போம். இல்லை அந்த டிராயிங்கை அப்போ தான் கடகன்னு, இந்த டிராயிங் வரைஞ்சா மட்டும் என்ன ஆகிடும்? 5 மார்க் கிடச்சிரும், 3 மார்க் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி டிராயிங்கை பார்ப்போம். இல்லைனா 1 மார்க்கை பார்ப்போம். அப்படியும் இல்லைனா அங்கங்கே இருக்கிறது சும்மா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு அங்கங்கே ஒரு வேர்டு மட்டும் பார்த்துப்போம். ஏன் அது கடைசியாக பார்க்குறோம்? எப்படியாவது ஏதாவது ஒரு ஃப்ளூக்கில் கடைச்சி எழுதி பாஸ் ஆகிட மாட்டோமா? அதே மாதிரி தான் கடைசியாக சில விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அது நிமித்தம் நீங்கள் வருகிற வருஷத்தில் பாஸ் ஆகணும். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? வருகிற வருஷத்துலையாவது என்ன ஆயிடணும்? பாஸ் ஆயிடணும். எடுத்து வாசிப்போம் இன்னொரு வசனத்தை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எதெல்லாம் நற்சீர், எப்படி நம்ம சீர் பொருந்த வேண்டும் அப்படின்னு வாசிக்க போகிறோம். கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ. தேங்க்யூமா. கவனிங்க, உண்மையுள்ளவைகள். அப்ப முதல் சீர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மறுபடியும் கடைசியாக சகோதரரே. ஃபர்ஸ்ட் நீங்க சீர் பொருந்த வேண்டியது எந்த இடத்துல? உண்மையுள்ளவைகள். ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையில என்ன பண்ணணும்? சீர் பொருந்தணும். உண்மையில சீர் பொருந்தணும். எல்லாம் பக்கத்துல கை கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால தூங்குற மாதிரி இருக்கு, அதனால கை கொடுத்து எழுப்பிக்கிட்டே இருக்கணும். உண்மை சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை. அப்போ ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல சீர் பொருந்தணும் அப்படின்னா, உண்மையில நீங்களும் நானும் சீரா இருக்க வேண்டும். அப்போ உண்மைனா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நிறைய பேர் வேதத்தில் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு நபரை காட்ட விரும்புகிறேன். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 12:7.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுமா. ஆமென். இந்த கர்த்தரே மோசேக்கு சொன்ன ஒரு சாட்சி. மனுஷனுடைய சாட்சியை பார்க்கலும் கர்த்தரே ஒரு நபருக்கு சாட்சி கொடுக்கிறாரு அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்னு கவனிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாரு மோசஸ்க்கு? இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இப்ப கர்த்தர் சொல்லிட்டாருங்க. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், மோசே அப்படியா உண்மையுள்ளவன்? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்களேன். மோசே அப்படியா உண்மையுள்ளவன்? நான் இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அதே கேள்விதான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அப்படி என்ன பண்ணாரு உண்மையுள்ளவன்? சரி, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மோசே கொலைகாரன், கரெக்டா? ஒரு கொலையை பண்ணிட்டு எபிரேயனை, ஒரு எகிப்தியனை எபிரேயனுக்காக சாகடிச்சுட்டு தான் என்ன பண்ணாரு? ஓடி வந்துட்டாரு. அப்படிப்பட்ட கொலைகாரனை கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? உண்மையுள்ளவன்னு சொல்றாரு. எப்படிங்க? ஹவு இட் பாசிபிள்? ஹவு இட் இஸ் பாசிபிள்? அவன் சாந்த குணம் உள்ளவனாமா கோவம் வந்து அடிச்சான். சாந்த குணம் உள்ளவன் தான் என்ன பண்ணிட்டான்? கோவம் வந்து கொலை செய்யற அளவுக்கு என்ன பண்ணிட்டான்? ஒருத்தவனை அடிச்சே கொண்டு இருக்கான். அப்படிப்பட்டவனை கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? இவன் என் வீட்டில் உண்மையுள்ளவன். ஹவு கம்ஸ்? என் கேள்வி, எப்படி எப்படி இது ஆகும்? மரியாள் கேட்ட மாதிரி எப்படி ஆகும்? கொலைகாரன் சொன்ன மாதிரி சாந்த குணம் உள்ளவன் சொன்னவன் தான், ஆனா கோவப்பட்டு அடிச்சான். எப்படி ஆண்டவர் உண்மையுள்ளவன் சொல்றாரு? அவன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அதனால உண்மை. அப்ப ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா ஆண்டவர் மத்ததெல்லாம் வந்து விட்டுட்டு ஆண்டவர் பொய்யா சொல்றாரா உண்மையுள்ளவன்ட்டு? பாவத்தை அறிக்கையிட்டு இருப்பாரு. கரெக்ட். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 7:22. அப்போஸ்தலர் மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ளவன். எதுல வல்லமையுள்ளவனா? வாக்கிலும் செய்கையிலும். இப்ப அப்படியே எக்ஸோடஸ் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை டக்குன்னு எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 4:10. யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவனே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோட பேசின பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. இப்ப கவனிங்க. அப்போஸ்தலர் புத்தகத்துல அப்போஸ்தலராகிய லூக்கா எழுதுறாரு, அவன் வாக்குல எப்படிப்பட்டவனா? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருக்கிறான் அப்படின்னு எழுதுறாரு. ஆனா எக்ஸோடஸ்ல யாத்திராகமத்துல நம்ம பார்த்தா மோசே சொல்லுகிறாரு, நான் வாக்கில் வல்லவன் அல்ல. இப்ப இது எது உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் எகிப்தியரோட அரண்மனையில் இருக்கும் பொழுது அவன் அங்க கற்றுக்கொண்ட சாஸ்திரங்களிலும் வல்லவனா இருந்தான். அதாவது அவனோட உலக வேலையில, உலக ஞானத்துல, அவனுக்கு தெரிஞ்ச எல்லா காரியத்திலும் எப்படி இருந்தான்? he is very perfect, he is expert in speech. ரொம்ப எக்ஸ்பர்ட், பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருந்தான். ஆனா அவன் யார் என்பதை, தான் உண்மையிலே யார், நான் உண்மையாவே who I am அப்படின்றது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? மோசேக்கு மட்டும் தான் தெரியும். அதுதான் என்ன பண்ணாரு? மோசே ஆண்டவரிடம் ஒப்புக்கொண்டான். என்ன பண்ணாரு? ஆண்டவரே, நான் வாக்கில் வல்லவன் தான். எந்த இடத்துல? எனக்குன்னு கத்து கொடுத்தாங்க. அதாவது சொல்லுவாங்க சில பேரு, நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதுல என்ன பண்ணுவாங்க? குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுவாங்க. ஏன்னா ஏன் மட்டும்தான் தெரியும், அடுத்து என்னடா வரும் தெரியாது சார். ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, ஏன் மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும்? ஏன் மட்டும் தெரியும். அப்படிப்பட்டவன் தான் மோசே. ஏன்னா அவன் கற்றுக்கொண்ட சாஸ்திரங்களில் தான் வல்லவனாய் இருந்தான், தவிர மற்ற விஷயத்தில் அவன் வாக்கில் வல்லவன் அல்ல என்பதை ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டான்? தெரியப்படுத்திட்டான். ஒருவேளை அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, நான் எகிப்தியருடைய சாஸ்திரங்களை சூப்பர், ஐ எம் வெரி எக்ஸ்பர்ட் இன் தட், நீங்க அதுல விடுங்க, நான் சூப்பரா இருப்பேன், சூப்பரா பேசுவேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பெருமை பாராட்டலங்க. அவன் தான் யார் என்பதை, உண்மையை ஒப்புக்கொண்டான். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், உண்மையிலே நீங்களும் நானும் யார்?
அந்த கேள்வியை உங்க இருதயத்துல யோசித்து பாருங்க. நான் ஒருவேளை நீங்க சொல்லலாம் பாஸ்டர் கிட்டயோ இல்ல மற்றவர்கள் கிட்டயோ பெரியவங்க கிட்டயோ, ஐயோ நான் 24 மணி நேரம் ஜெபிப்பேன், நான் 4 மணி நேரம் முழங்கால நிற்பேன், நான் வாரத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் போடுவேன், அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு நாளாவது ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்துருவேன் பாஸ்டர் என் பையன் இப்படி பண்றான், நான் அதுக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளை இப்படி பண்றான் ஜெபிக்கிறேன். யூ கேன் மோல்ட். நீங்க அழகா என்ன பண்ணலாம், உங்க பாஸ்டர் கிட்டயோ உங்க வீட்டார்கிட்டயோ அழகா நம்ம ஸ்கிட்ல கூட போட்டோம், உள்ள தாப்பால் போட்டுக்கிட்டு ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடலாம். வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு எப்படிதான் தெரியும், ஜெபிக்கிறாங்க, ஐயோ என் பிள்ளையா எப்படி ஜெப வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நீங்களும் நானும் யார்? ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு நற்சீர் பொருந்த வேண்டிய காரியத்துல முதலாவது விஷயம், கடைசியாகவாது ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாவது படிச்சுட்டு போயிடுங்க, அடுத்த வருஷத்துக்கு எப்படிப்பட்டவர்களா நீங்கள் இருக்க வேண்டும் நீங்களும் நானும்? உண்மையுள்ளவர்களா. அதுவும் கர்த்தரிடம் ஏமாத்தவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். கர்த்தரிடம் ஏமாத்தவே முடியாது. பாஸ்டர்ஸ் கிட்டையும் ஏமாத்தாதீங்க. மற்றவர்கிட்டயும் சில பேர் யோசிப்பாங்க, பாஸ்டருக்கு என்ன தெரிய போகுது, அம்மாவுக்கு என்ன தெரிய போகுது, பாஸ்டர் சிஸ்டருக்கு என்ன தெரிய போகுது, இல்லை அவங்களுக்கு பக்கத்தில், ஏன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிய போகுது? எப்படி இருக்கும் பார்க்கும்பொழுது, ஐயோ நான் முக்காடிட்டு கொண்டு ஸ்தோத்திரங்களை செலுத்தி நான் ஐயோ இவங்களாம் இந்த சிஸ்டர் நல்லா ஜெபிப்பாங்க, இந்த சிஸ்டர் ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. நல்லதுங்க. உங்களை பற்றி அதுக்குன்ட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்கன்னா பின்னாடி அப்படி இருப்பாங்க அப்படி யோசிக்காதீங்க, நல்லது. ஆனால் உங்களுடைய அந்தரங்கம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அவரிடத்துல நம்ம ஒரு நாளும் நடிக்க முடியாது, நடிக்க கூடாது. ஆமென். ஆண்டவரிடத்தில் you must be very transparent to your God. ஆண்டவரிடத்துல ஐயோ நான் இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரே, நீங்களே ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்வாரு தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், அதனால கரெக்டா என்ன பண்ணிடு, நீ யாருன்னு ஒத்துக்கோ. அப்படி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது இந்த கடைசி நாட்களில் அவசியம். இரண்டாவது வாசிப்போம், அப்படியே பிலிப்பியர் 4:8 தொடர்ந்து வாசிங்க. பிலிப்பியர் 4:8. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, முடிச்சாச்சு. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கவனிங்க, ஒழுக்கம் உள்ளவைகள். முதலாவது சீர் பொருந்த வேண்டிய காரியம் இந்த கடைசி நாட்களில் உண்மையில் நாம் சீர் பொருந்த வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தில் நாம் சீர் பொருந்த வேண்டும். ஒழுக்கம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, இட் மஸ்ட் பி த செக்ஷுவல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருடைய மைண்ட்ல வரும். எஸ், வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லவர்களாய் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர்களும் ஒழுக்கம் உள்ளவர்கள் தான். ஆனால் ஆணிலிருந்து ஒருவரும் பெண்ணிலிருந்து ஒருவரும் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே தெரிந்த ஒரு நபர்னால நான் பைபிள் நீங்க படிக்க தேவையில்லை. யோசேப்பை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். யோசேப்புக்கு பாவம் செய்கிற சூழ்நிலை நேரிட்ட போதிலும் அவன் என்ன பண்ணினா என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த சூழ்நிலையை விட்டு ஓடி போன. என்ன ஒரு ஒழுக்கமான ஒரு ஆண் இல்லைங்களா? அவனுக்கு சூழ்நிலை, அதாவது கையிலேயே கிடைக்குது. நம்ம பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, தானாய் தேடி வருகிறது. ஆனாலும் ஐயோ இது சூழ்நிலை ஆயிடுச்சே, நான் என்ன பண்றது, நானா போனேன், தானா தானே வந்தாங்க. நம்ம எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஐயோ நான் போல சிஸ்டர், அதுவே தான் வந்தது, என்ன பண்றது, என்னால் அவாய்ட் பண்ண முடியல, அதனால அந்த சினிமாவை பார்த்துட்டேன். ஹாஸ்பிட்டல் தான் சிஸ்டர் போனேன், அங்கே பார்த்தா டிவி ஓடிட்டு இருந்தது, நல்லா பாட்டு ஓடிட்டு இருந்தது, அப்படியே பார்த்துட்டேன். ஆமென். நிறைய ஹாஸ்பிட்டலில் போடுறான், எதனா ஒரு சயின்ஸ் பிரகாரமாக எதனா ரிலேட்டட் போடுறான்னா அங்கே போய் பார்த்தா சினிமா பாட்டு ஓடுது, சன் மியூசிக் ஓடுது, எல்லாம் ஓடுது. எவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறது, ஐ ட்ராப்ஸை போட்டுன்னு உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி கவனிங்க, அப்படி சூழ்நிலைகள் நிமித்தம் நான் பாவம் செய்து விட்டேன்னு நீங்கள் ஒரு வேளை இந்த 2025 இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு நபரை வைக்கிறார். யோசேப்பை கவனித்து பாருமா, எப்படி இருந்தா, கையிலேயே இருக்கு பாவம், எப்படி இருக்கு, கையிலேயே வந்தது. ஆனாலும் யோசேப்பு சொன்ன ஒரு அழகான வார்த்தை, என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா ஓடி போயிட்டானா. எவ்வளவு ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு ஆண்மகனா இருந்திருக்கிறான். அந்த யோசேப்பிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரூத்தை பத்தி அவங்க எல்லாருக்கும் தெரியும். கணவன் இறந்தும் கணவன் இல்லாமல் இருந்தும் யாரை பற்றி கொண்டிருந்தா,
தன் மாமியை பற்றி கொண்டிருந்தார். மோவாபியர் அப்படின்னாலே அவங்க எப்படிப்பட்டவர்கள் தான்? ஒரு அருவருக்கப்பட்ட சந்ததி தான், ஒரு விபச்சாரமான ஒரு சந்ததி தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ கணவன் இறந்த பிறகு ஓகே இப்போ எனக்கு ஃப்ரீடம்பா, இப்போ நான் எப்பவும் போல என்னுடைய இனத்தார் போலவே நான் என்ன பண்ணிடலாம், ஒரு வேசித்தனத்திற்கோ ஒரு விபச்சாரத்துக்கும் நான் போயிடுறேன், எனக்குன்னு யாரும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, இப்போ கடைசி காலத்தில் எனக்கு யார் தான் என்ன பண்ணுவா, துணையா இருப்பா, நான் இன்னொருத்தனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு போனாங்களா? இல்லை. இந்த காலத்துல இந்த கேள்வியினால் பாவம் செய்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ரொம்ப ரேரா என் கூட வேலை செய்த ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஒரு முஸ்லீம் டீச்சர். ஷீ இஸ் நாட் எ கிறிஸ்டியன், ரொம்ப முஸ்லீம் டீச்சர். ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்லா சப்பியா, நல்லா வெள்ளையா, பயங்கர அழகா இருப்பாங்க. கோவிட்ல அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களா. நான் அவங்கள மீட் பண்ணும்பொழுது அவங்களுடைய 2வது பையனுக்கு 1 வயசு குழந்தை, அவங்க முதல் பையனுக்கு 4th ஸ்டாண்டர்டு படிக்கிறான். அப்போ பார்த்துக்கோங்க, அந்த 2 பிள்ளைங்களும் வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க கோவிட்ல. ரொம்ப அழகான மேம். ஆனால் நான் பார்த்து ஒரு நாளும் ஒழுக்கத்தில் கேடுள்ளவர்களை அவர்கள் நான் பார்த்ததில்லை. இது நான் கிறிஸ்தவர்களை பற்றி சாட்சி சொல்லவில்லை, ஒரு முஸ்லீம் ஒரு லேடி. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த காலத்துல நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற குவெஸ்சன், ஐயோ சொசைட்டில ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு துணை இல்லாம கணவன் இறந்துட்டாருன்னா, மனைவி இல்லை அப்படின்னா, பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்க, இல்லை எனக்கு யாருமே இல்லை, கடைசி காலத்துல எனக்கு யாரு துணையா இருப்பா, யார் எனக்கு கஞ்சி ஊத்துவா? கர்த்தர் இருக்கிறாருமா. ஆமென். நான் உங்களுக்கு நீங்க சொல்லுகிற, கர்த்தர் உங்களை கைவிடாமல் இருப்பார். நீங்கள் அவருக்காக நின்னீங்கன்னா அவர் உங்களுக்காக எப்பொழுதும் நிற்கிறவரா இருக்கிறார். ஆமென். சோ அப்போ ரூத்தியிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு ஒழுக்கமான காரியம் என்ன நடந்தாலும் அந்த ஒழுக்கத்தில் அவள் உண்மையுள்ளவளாக இருந்தாள். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒழுக்கம் அப்படின்னாலே நமக்கு செக்ஷுவல் டிசிப்ளின் மட்டும் தான் தெரியும், இதுல ஒழுக்கமா இருக்கணும், பாலினத்துல ஒழுக்கமா இருக்கணும், இது மட்டும் தான் தெரியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4:12 எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:12 கொஞ்சம் சீக்கிரமா வாசிக்கலாமா? உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாமல் இருக்கு, நீ வார்த்தையிலும். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, ஒழுக்கம் என்பது நம்மளுடைய செக்ஷுவல் விஷயத்தை மாத்திரம் இல்லாம நம்மளுடைய நடக்கையிலும், அதுக்கு மாத்திரம் இல்லை, வார்த்தையிலும் கூட ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். எப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ்ல ஒரு ஒழுக்கம் இருக்கிறதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உண்மையாவே மனதார நான் சந்தோஷப்படுகிறேன். நம்ம ஆலயத்தில் எல்லாரும் நீட்டா ட்ரெஸ் பண்றவங்க. ஆமென். இல்லை உங்களுக்கே ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை நீட்டா ட்ரெஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அது போல ட்ரெஸ்ஸிங்ல மாத்திரமல்ல, மற்ற நான் ஏற்கனவே சொன்ன முன்பான நடக்கையில மாத்திரமல்ல, நம்மளோட வார்த்தையிலும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஒழுக்கம் உள்ள வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி கெட்ட வார்த்தை ஒன்று முன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கரெக்ட் தான். ஏன் கெட்ட வார்த்தை புறப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க? அது புறப்பட்டு போச்சுன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? பாதிக்கும், அது வலியை ஏற்படுத்தும். இட் ஹர்ட்ஸ் another who is opposite. கரெக்டுங்களா? இன்னொருத்தவங்களை நீங்க ஒரு கெட்ட வார்த்தையினால் திட்டும் பொழுதோ இல்லை ஏதாவது சொல்லும் பொழுதோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஹர்ட் ஆகும். அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற, கெட்ட வார்த்தையை மாத்திரமல்ல, அவர்களை காயப்படுத்துவது போல ஒழுக்கம் இல்லாத ஒரு வார்த்தையில நான் கிண்டலா தான் சொன்னேன், நான் சும்மா விளையாட்டா தான் சொன்னேன், அவங்க அதுக்கே அழுதுட்டாங்க, நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னா தெரியுதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கட் தட் வேர்ட். அந்த வேர்டை என்ன பண்ணிடணும்? நான் டீச்சராக இருக்கும்போது எங்கள் பிள்ளைங்களுக்கு, அது 12th நான் எடுக்கும்போது அடிக்கடி பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், நீ கலாய்க்கிறியாடே, நீ என்ன கூட கலாய்ச்சிக்கோ, ஆனால் நீ கலாய்க்கும் பொழுது ஒரு நபர் என்ன பண்ணணும்? சிரிச்சாங்க, ஜாலியாக எடுத்துட்டாங்கன்னா தட் இஸ் நோ வரிஸ். ஏன்னா எல்லா நபர்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே ஒரே போல இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? கலாய்ச்சாங்கன்னா சிரிச்சிட்டு போயிடுவாங்க. அதே வார்த்தை தான் நீங்கள் இன்னொருத்தவங்களை கலாய்ச்சிருப்பீங்க, இன்னொருத்தவங்களை சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கோபப்படுவாங்க. இன்னொருத்தவங்களுக்கு அதே வார்த்தையை சொல்லி கலாய்க்கும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அழுதுருவாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் தேர் இன் தி வேர்ல்ட். அப்போ அதுக்கு ஏற்றார் போல வார்த்தையில நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒழுக்கம் உள்ளவர்களாய், பிறரை காயப்படுத்தாத வார்த்தை, பிறரை நோகடிக்காத வார்த்தை, பிறரை தாழ்வாய் தன்னை நினைக்க கூடாதபடிக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்றது மூலமா அந்த நபர் ஐயோ நான் இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க சொல்றது மூலமா நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை ஒழுக்கம் இல்லாத வார்த்தை. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தமா ஒரு அல்லேலூயா.
என்ன கடைசி என்னவோ தூங்கிட போறீங்க. ஹல்லேலூயா. சரி கவனிங்க. அப்போ அடுத்த வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒழுக்கம் உள்ளவர்களாய் நற்சீர் பொருந்த வேண்டும். ஆமென். உண்மையில நற்சீர் பொருந்த வேண்டும், ஒழுக்கத்தில் நற்சீர் பொருந்த வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 4:8 மூணாவதா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியுள்ளவைகள் எவைகளோ. அப்ப கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, மூணாவது நீதியுள்ளவைகள் எவைகளோ. நீதினா என்ன? என்ன சிஸ்டர் வந்ததுல இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க? கடைசியில அதனால கேள்வியா கேட்டு இருக்கேன். நீதினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ரைட்டியஸ்னஸ்? உண்மையா பேசணும். சரி, அப்ப உண்மைனா என்ன? இவ்வளவு நேரம் உண்மைதான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, ஓகே. நீதினா என்ன? சரி, அடுத்து வாசிப்போம். உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேர்டு ஈஸியா தான் கொடுப்பேன், சரிங்களா? ரொம்ப டஃப்பாலாம் கொடுக்க மாட்டேன். கலாத்தியர் 3:6 எடுத்து வாசிப்போம். நமக்கு புரியும் வண்ணமாக ஆண்டவரே சொல்லி கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 3:6. கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு எப்படி எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. அப்பொழுது நீதி என்றால் என்ன? விசுவாசம், ஃபெய்த். ஸோ ஃபெய்த்னால தான் அந்த விசுவாசத்திற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதனால தான் லெட்டர் ரைட்டிங் எழுதும் போது கூட யூஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னா உண்மையுள்ளவன், விசுவாசம் உள்ளவன், உங்களுக்கு துரோகம் பண்ணாதவன், உங்களுக்கு நீங்கள் நம்பத்தக்கவன் அப்படின்ற பல அர்த்தங்களை கொண்டது தான் என்னது? அந்த விசுவாசம், அந்த ஃபெய்த். அதுக்கான அர்த்தம் அடங்கி இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசம், ஃபெய்த் எங்க இருந்து வருது அப்படின்னா என்னவா? நீதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? பிரான்ச் அங்கங்க போகுது. புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குதா? ஆமென். கவனிங்க. அப்ப நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப விசுவாசத்தை நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டும். விசுவாசமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கடைசி நாட்கள்ல, ஆண்டவரே இத்தனை நாளாய் 362 நாளாய் என்னை நடத்தினீரே, அதற்காக நன்றின்னு ஆட்டோமேட்டிக்கா விசுவாசத்துல சொல்லுவீங்க. எப்படி விசுவாசம் இருந்தா சொல்ல முடியும் அப்படின்னா, எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 2:7 வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 2:7. கொலோசியர், பிலிப்பியர் சொல்லுங்க. பட்டபடியே விசுவாசித்தால் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்கள். அப்போ நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்பட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருந்து என்ன வந்துடும்? ஸ்தோத்திரங்கள் வந்துடும். எப்படி ஸ்தோத்திரங்கள் வரும் அப்படின்னா, இதோ நேரம் இல்லாதபடினால் வசனங்களை காண்பிக்கவில்லை. இப்பொழுது யோசேப்பு என்ன பண்றாங்க? அடிமையா கொண்டு போயிடப்படுறாங்க. எங்க? எகிப்துக்கு போறாங்க. அவங்க அண்ணன் தம்பிங்க வந்து மீட் பண்றாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆதியாகமம் 50:20 இருக்கும். எடுத்து வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க. ஆதியாகமம் 50:20 அந்த வார்த்தை இருக்கும். நீங்களோ எனக்கு தீமை செய்வதற்காக என்ன பண்ணீங்க? குழியில போட்டீங்க. கர்த்தரோ அதை நன்மையாக மாற பண்ணினார். ஆமென். அப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை எப்படி தெரியுமாங்க வருது? கர்த்தர் பேரில் வைத்த விசுவாசத்தினாலே யோசேப்பு அந்த இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த கடந்த வருஷம் எல்லாம் என்னெல்லாம் நடந்ததோ, என்னெல்லாம் நடந்து முடிஞ்சதோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடி வாங்கினீங்களா ஸ்தோத்திரம், கடன் வாங்கினீங்களா ஸ்தோத்திரம், விழுந்து எழுந்தீங்களா ஸ்தோத்திரம், என்னெல்லாம் கடந்து வந்தீங்களோ அது எல்லாவற்றிற்காக ஆண்டவரே நடந்ததெல்லாம் எதுக்காக தான்? நன்மைக்காக தான். ஒரு 2 சரணத்தை பாடுவோமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, கை தட்டி பாடிடுவேன். சத்தமா பாடுங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். இன்னொரு முறை. நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான், விசுவாசமாய் நன்றி சொல்லி பாடிடுவேன். என்னை உருவாக்க தான் நடந்துச்சு. கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? ஆமா சிஸ்டர், நடந்ததெல்லாம்
நன்மைக்கு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க மாத்திர சத்தமா ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை கடந்து வர பண்ணின ஒவ்வொரு காரியமும் நன்மைக்காக தான். அப்பொழுது உங்கள் விசுவாசம் இருந்தால், நீங்கள் அதை நம்பினால், அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும்? ஸ்தோத்திரம் வரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க, புலம்ப மாட்டீங்க. ஆண்டவரே, இந்த ஜனவரி மாசம் என்னை போட்டு குத்துனா பாரு ஒரு குத்து ஆண்டவரே, அந்த மாதிரி குத்து எனக்கு இன்னொரு ஜனவரி மாசம் வரக்கூடாது ஆண்டவரே, அப்படி சொல்லாதீங்க. அப்பா, நான் கடந்து வந்ததுக்காக நன்றி அப்பா. இனிமே அதை தாண்டி வர ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதை தாண்டி வர கிருபை கொடுத்தீங்களே, இன்னும் கொஞ்சம் கிருபை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஆமென், ஆமென். அப்பொழுது விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நடந்த காரியத்திற்காக நாம் என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். முடிக்கிறதோட சீக்கிரமா வாசிங்க. 2 சாமுவேல் 16:13. அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயி மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து எறிந்து. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே மேல் வசனத்தை படிங்க சிஸ்டர், 12வது வசனத்தை. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவாராக. எல்லா கரங்களை தட்டி விசுவாசமா எனக்கு நன்மைகளை சரி கட்டுவாராக. இன்னும் இவ்வளவுதானா விசுவாசம்? நல்ல கரங்களை தட்டி எனக்கு நன்மைகளை கர்த்தர் சரி கட்டுவாராக. ஆமென். இந்த இடத்துல தாவீது சீமேயி என்பவன் காரணம் இல்லாமலே தூஷிக்கிறான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? வரிஞ்சு கட்டிட்டு என்னையா சொன்ன தோ வரையிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? இறங்கிடுவோம். ஆனா தாவீது பாருங்க, ஒரு தலைவனாய் ஒரு ராஜனாய் இருக்கிற, ராஜாவா இருக்கிறா, அவனுக்கு இல்லாத பவரே கிடையாது. ஆனால் அவன் தூஷிக்கப்படும் பொழுது சொல்லுகிறான், தூஷிக்கிறவன் என்ன பண்ணட்டும்? தூஷிக்கட்டும். ஒருவேளை கர்த்தரே அதை அனுமதித்த இருப்பார் போல, இதை பார்த்தாவது எனக்கு நன்மையை சரி கட்டுவார். இந்த இடத்துல நாம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? விசுவாசம் இருக்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கிற, ஒருவேளை எனக்கு தெரியாது இன்னைக்கு காலையில உங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, இல்ல நேற்று இரவு உங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, எந்த சூழ்நிலையை கடந்து நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீர் என்பதை எனக்கு தெரியாது. ஆனா நடந்து கொண்டிருக்கிற காரியத்துக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். நடந்து கொண்டிருக்கிற காரியத்திற்காக ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இது எனக்கு நடக்குது, இருந்தாலும் உமக்கு நன்றி. இதை பார்த்தாவது, என்னை நிந்திக்கிற நிந்தையை பார்த்தாவது எனக்கு நன்மையை சரி கட்டுங்கன்னு அப்படி உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால், நீதியுள்ளவைகளை நீங்கள் தேடினால் அந்த விசுவாசத்தின்படி நீங்க அப்படி கேட்பீங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்? சோர்ந்து போய் எனக்கு ஏன்பா இது அப்படின்ட்டு உட்கார்ந்துரும். அப்படி இல்லைங்க, நீங்களும் நானும் பலவானா இருக்கிறோம், கர்த்தர் கையில் இருக்கிற பலவானா இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நடக்கிறது நல்லதுக்காக தான் அப்படின்னு என்ன பண்ணணும்? நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, நான் கடந்து வந்த நேற்று இரவு எங்க வீட்டில் நடந்த, முந்தா நேத்து நடந்த எல்லா காரியத்திற்காக, நான் கடந்து வர காரியத்திற்காக நன்றி. நல்ல சத்தமா கரங்களை தட்டி, எஸ் தேங்க்யூ ஃபாதர், நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, எவ்வளோ தூஷித்தாலும் சரி எனக்கு நன்மையை சரி கட்டுவீங்கன்னு விசுவாசி. நல்ல கரங்களை தட்டி, தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். கர்த்தர் இப்படியாய் உங்களை இந்த கடைசி வாரத்துல நீங்கள் நன்றி சொல்ல 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 உங்களை சீர்படுத்துவார். ஆமென். இன்னும் பிலிப்பியர் 4:8 இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, இவைகள் எல்லாம் வச்சு புண்ணியம் எதுவோ, புகழ் எழுதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று வசனம் இப்படி ஆகி முடியும். அப்ப கற்புள்ளவெல்லாம் அப்படியே நான் ரேண்டமா அப்படியே ஒரு ஓவர் வியூவா சொல்லிட்டு போறேன். கவனிங்க, கற்புன்றது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒன்று. அப்ப கற்புள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா பரிசுத்தத்தை நாட வேண்டும். எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை நாம் நாட வேண்டும். அன்பு உள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், எல்லாமே அன்பு செய்யுமா. அப்போ ஒருவருக்கொருவர் நாம் எப்படி இருக்கணும்னு அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஐயோ எனக்கு இது இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, சகலத்தையும் சகிக்கும்.
பண்ணிட்டாங்களா, சரி ஓகே, கண்டிப்பா மனஸ்தாபங்கள் இருக்கும். அது எல்லாவற்றையும் தாண்டி தேவ அன்பு உங்களுடைய இருதயத்தில் நிரப்பும் பொழுது அதை சகித்து நீங்கள் ஒரு மனமாய் என்ன பண்ண, புதிய வருஷத்துல அப்படி போகும்பொழுது முறுக்கிட்டே போகக்கூடாது, முணுமுணுத்துட்டே போகக்கூடாது. ஐயோ அவனா இவனா அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது. நியூ இயர் விஷஸ் கூட என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் சொல்லுவோம், ஆனால் அவங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டோம். ஆனால் எங்கே தான் இருப்போம். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, 12 மணி ஆன உடனே ஃபோன் யார் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்க ஃபோனு அல்லே லூயா, நீங்கள் கூட தீர்க்கதரிசி ஆகிட்டீங்க, அதுக்காக சோத்துறோம், டமால் தான். அதனால் 12 மணி ஆகிட்ட உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் தான். அடுத்த நாள் 12 மணி முடிகிற வரைக்கும் அது நியூ இயர் தான். சரிங்களா, ஜான்வரி மந்த் ஃபுல்லாகவே அது நியூ இயர் தான். அன்னைக்கு அமிச்சாதான் என் ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. நோ 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 நோ, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஒன்லி ஃபார் காட். சரிங்களா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். உண்மையாகவே எனக்கு இங்கே வந்தபொழுது ரொம்ப புதுசாக இருந்தது. எல்லாம் அந்த 12 மணி ஆன உடனே இப்படி ஓடுறதும் அப்படி ஓடுறதும். ஃபர்ஸ்ட்லாம் வேற, இப்போ போன வருஷம் கொடுத்தாங்களே எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, முன்னாடி வேற அந்த 12 மணிக்கு என்ன கொடுத்துட்டாங்க, டீ வேற, பிரேக்குக்கு டீ வேற. நானே இந்த முறை சொல்லிடுறேன், தயவுசெய்து 12 மணிக்கு டீ கொடுக்காதீங்க, கடைசியாக கொடுத்துருங்க. அதனால என்ன பண்ணோம், 12 மணிக்கு அப்போதான் ஒரு நாள் பிறக்குது. அப்போ என்ன பண்ணணும், அந்த நாள் பிறக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த வருஷம் முழுதும் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாருங்க. ஆமே. அப்போ எடுத்த உடனே மெசேஜ் அனுப்பணும், ஒரு அது பேர் என்ன, ஒரு ஜிஎஃப் ஒரு கிஃப்ட் அனுப்பணும், ஒரு ஸ்டிக்கர் அனுப்பணும். ஆண்டவர் இங்கே ஸ்டிக் பண்ணிடுவார் ஸ்டிக்கர்லாம் அனுப்புனீங்கன்னா. அதனால என்ன பண்ணணும், 12 மணி ஆச்சா ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட பேசணும்ப்பா. இந்த நாளில் இந்த நிமிடத்தை இந்த நொடியை நான் எங்கே கொடுக்குறேன், எங்கே சமர்ப்பிக்கிறேன், உங்கள் சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேங்க, இன்னைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஏன்னா வராதவங்களுக்குலாம் தெரியாது, அவங்களாம் நோண்டுவாங்க, அவங்க ஃபோன் என்ன ஆகுமோ தெரில. சரி கவனிங்க, அதனால முன்னாடியே போய் சொல்லி வச்சிருங்க, 12 மணிக்கு என்ன எடுக்காதீங்க, ஃபோனை எடுத்துடாதீங்கன்ட்டு வராதவங்களுக்குலாம் சொல்லிடுங்க. சரி கவனிங்க, இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தர் மேலில் நீங்கள் வைத்த அன்பை குறிக்கிறது. அது மாத்திரம் அல்ல, ஒழுக்கத்தையும் குறிக்கிறது. இதுவும் ஒழுக்கம் தான். ஆமென். எங்க சர்ச்ல, நான் வளர்ந்த சர்ச்சில் உள்ள போட்டோ எடுக்க கூடாது. அது எவ்வளோ சூப்பரான டெக்கரேஷனா இருந்தாலும் சர்ச்சு உள்ள போட்டோ எடுக்கக்கூடாது. அது சொல்ல மாட்டாங்க, ஒரு பார்வை ஒன்று பார்ப்பாங்க பாருங்க, அதுலயே நம்ம என்ன பண்ணிடணும், ஓடிடணும். அந்த மாதிரிலாம் அதுக்குன்ட்டு இங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி ஒடுக்கி கொட்டி எல்லாம் திட்டு எல்லாம் வாங்கி தான் என்ன பண்ணியிருக்கோம், வளர்ந்துருக்கோம். அப்படி இப்படி இதுக்காகவே ஒழுக்கம்னு எங்கள் பாஸ்டர் எங்கள் அம்மா எங்களை வளர்த்தாங்க பாஸ்டம்மா. அப்போது நீங்கள் ஃபோன் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாஸ்டம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, 12 மணிக்கு மெசேஜ் நான் இது பண்ணணும், அது பண்ணணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும், இந்த போஸ்ட் நான் 12 மணிக்கு போடணும், இன்ஸ்டாகிராமில் போடணும். நோ நோ நோ, நெவர். கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுங்க, அவர் ஆண்டவர் உங்களை அழகாக லீட் பண்ணிட்டு போவார். ஆமென். இதுவும் ஒரு விதமான ஒழுக்கம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கோங்க, அதுக்குன்னு விஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நிற்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளுக்கே நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளேயே விஷ் பண்ணிக்கலாம். அழகாக வசனங்களை சொல்லி, உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபிக்கணுமா, அது போல ஒருவருக்கொருவர் கர்த்தருக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கணும், திடப்படுத்திக் கொள்ளணும். இந்த வருஷம் கர்த்தர் இப்படியாய் நடத்துவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், வசனத்தை சொல்லி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க விஷ் பண்ணணுமே தவிர்த்து போனை எடுத்து நானும் வசனம் தான் சிஸ்டர் அனுப்புறேன் என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பாதீங்க. ஆமென். வீட்டுக்கு போயிட்டு அனுப்புங்க, இல்லை பொறுமையாக முடிஞ்சிட்டு இப்படி போகும்போது வாசலில் கூட அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, அனுப்பக்கூடாது. அது ஒழுக்கம் இல்லை. சரிங்களா? ஸோ ஆண்டவர் கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்க. எதை குறித்து, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுமா, இட் நெவர் கம்ஸ் அகைன்ங்க, மறுபடியும் திரும்பி வராது. என்ன பண்ணாலும் என்ன ஆகாது, வராது. ஒருவேளை நீங்க அடி வாங்கி வீங்கின போட்டோலாம் கூட எடுத்து வச்சிருந்தாலும் அது திரும்ப என்ன ஆகாது, வராது அந்த நாள். அதனால அதை மறந்துட்டு சந்தோஷமா இருங்கள், சீர் பொருந்துங்கள், உண்மையில சீர் பொருந்துங்கள், கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருங்க, ஒழுக்கத்துல சீர் பொருந்துங்கள். அடுத்து என்ன வாசிச்சோம், நீதி உள்ளவைகள் எவைகளோ அதுல சீர் பொருந்துங்கள், விசுவாசமாய் கர்த்தருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நடந்ததிலும் நடக்கிறதிலும் நடக்க போவதிலும் நன்றி சொல்லுங்கள். யோபுவை போல நான் என் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களாலே காண்பேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த விசுவாசத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நிச்சயமா எங்கள் கண்களை காண செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி
கர்த்தாவே, இந்த கடைசியாக எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா காரியத்திற்காக நன்றி. மறுபடியும் ஒரு நன்றி சொல்லுவோம்மா. தேங்க்யூ ஜீசஸ். நான் சீர் பொருந்த, உண்மையில நான் சீர் பொருந்தனப்பான்னு கேளுங்க பார்க்கலாம். நீங்க யாருன்னு அந்த மோசேவுக்கு தெரிந்தது போல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் வாக்கில் வல்லவன் என்று உலகம் சொல்லலாம், நான் வாக்கில் வல்லவன் என்று எகிப்தியர் சொல்லலாம், ஆனால் நான் எப்படிப்பட்டவன் என்பது எனக்கு தெரியும் என்று மோசே ஒப்புக்கொண்டது போல நீங்களும் கர்த்தாவே, நான் யார் என்பதை நீர் அறிவீர், நான் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன், என்னையும் உங்க பரம அழைப்புக்கு அழைத்து கொள்ளுங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். எல்லா வாய்களை திறந்து உங்க சத்தத்தை உயர்த்தி, கர்த்தாவே, இந்த கடைசி நாளில், இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் நீங்க சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்திற்காக ஸ்தோத்திரம். என்னை சீர் பொறுத்துங்கன்னு கேளுங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை சீர் பொறுத்துங்கப்பா, ஒவ்வொரு காரியத்தில என்னை சீர் பொறுத்துங்க, ஒழுக்கத்துல என்னை சீர் பொறுத்துங்க ஆண்டவரே, நீதியில என்னை சீர் பொறுத்துங்க, கற்புள்ள நடக்கையில என்னை சீர் பொறுத்துங்க, அன்புல சீர் பொறுத்துங்க ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அப்ப நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களா எங்களை சீர் பொறுத்துங்கன்னு கேளுங்க. மற்ற எல்லா காரியத்திற்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி, அப்பா என்னை எல்லா நாட்கள் என்னுடைய ஆண்டவரே அப்பா, என்னுடைய நோயிலோ, என்னுடைய வியாதியிலோ, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலோ என்னை காத்தீரே, உமக்கு நன்றி. எல்லாம் உங்க சத்தத்தை உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. அந்த ஜனவரி மாதம் முழுவதும் என்னை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே என்னை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. அந்த மார்ச் மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா, என் ஜீவன் போகாதபடி என்னை தப்புவித்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எல்லாம் அப்பா, அந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் என்னை காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த மே மாதம் முழுவதும் என் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் முழுவதும் அப்பா என்னை நடத்தினீரே, உமக்கு நன்றி. ஜூலை மாதம் முழுவதும் நடத்தினீரே, உமக்கு நன்றி. ஆகஸ்ட்லயும் செப்டம்பர்லயும் என் கூடவே இருந்தீரேப்பா. நான் சோர்ந்து போன போது உங்க தோளில் சுமந்து நடக்கிறது போல என்னை சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அக்டோபர்ல நவம்பர்ல கூட என் கூட இருந்தீங்களே ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் தேங்க்யூ. எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, நான் கடந்து வந்த எல்லா காரியத்திற்காகவும் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்துல கூட இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இது வரைக்கும் என கண்மணி போல ஆண்டவரே உங்க கண்மலையின் வெடிப்பில வைத்து எத்தனை நிந்தைகள் வந்தாலும் அந்த சீமையை போல ஆண்டவரே என்னை வீணாய் தூஷித்தாலோ ஆண்டவரே நடத்தி வந்தீரே, எனக்கு அதற்கு நன்மையை சரி கட்டுவீராக கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே நான் பெற்ற நிந்தனைக்கு நன்மையை எனக்கு சரி கட்டுங்க ராஜா. ஓ வி thank you Lord, thank you Jesus. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம், முழு மனதாய் நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறேன் சத்தமாய் நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம், நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம், நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் கரங்களை தட்டி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் நன்றிப்பா. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். அப்பா, ஆண்டவரே மட்டும் நடத்தினீரே, உமக்கு ஆண்டவரே இந்த கடைசி வாரத்திலும் கூட எங்களுக்கு ஜீவனை கொடுத்து அப்பா எத்தனை நிந்தைகள் போராட்டங்கள் நேர்ந்திருந்தாலும் கூட ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல இந்த இடத்துல உமக்கு நன்றி சொல்லும்படியாய் இந்த சமூகத்துல நிறுத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, வருகிற 2026லும் கூட இதே ஆண்டவரே அப்பா உம்முடைய தேவனுடைய கரம் இன்னும் பல மடங்கா என் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா பிரதிபலிக்கட்டும்னு கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் என் வாழ்க்கையில விளங்கட்டும், உம்முடைய கிருபை இன்னும் அதிகமாய் நீர் தரும்படியாய் வேண்டுகிறோம் அப்பா. பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தோம், கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.